சுதா, உன்னைத்தான் கூப்பிடுறேன். காதுல விழுதா என்ன? விழுது. சொல்லுங்க. ஜோதிய பாத்தியா? ஏன் எதை கேக்குறீங்க? பாத்தியா இல்லையா? பார்த்தேன், பேசினேன். அதுக்கு என்ன இப்போ? என்னை பத்தி எதுவும் சொன்னியா? எனக்கு வர வேலையே இல்லையா என்ன? நான் எப்பவும் போலதான் பார்த்தேன், பேசினேன். நான் ஏமா உங்களை பத்தி பேசணும்? அவளுக்கு வேற வேலை இல்லையா என்ன? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கா. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இல்லன்னா அவங்க எதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறாங்க? இல்லைனாலும் நான் என்ன பண்ணுனா அவளுக்கு என்ன? நான் அவகிட்ட ஆலோசனை கேட்டனா? நான் அவ வீட்டுக்கு போய் ஆலோசனை கொடுத்தா அவ ஏத்துக்குவாளா? மா சும்மா இருங்க. பண்றது தப்பு. இதுல அடுத்தவங்கள குறை சொல்றது. போங்க, போய் வேலையை பாருங்க. இங்க பாரு சுதா, என்னைக்கா இருந்தாலும் அம்மா தான் உனக்கு உதவி பண்ண போறேன், அந்த ஜோதி இல்ல. இப்ப எனக்கு அதை சொல்றீங்க? நீ ஜோதிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுற. அம்மா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நீ பண்றது எனக்கே பிடிக்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சுதா, நீயும் எனக்கு சரியா உதவி பண்ண மாட்டேங்கிற. எனக்கு ஒரு தேவைன்னா நான் யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, வேலைக்கு போகவும் முடியாது. செலவுக்கு நான் என்ன பண்றது சொல்லு? என்னம்மா நீங்க? நான் உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்காத மாதிரி பேசுறீங்க. நான் தரலனாலும் அவர் உங்களுக்கு மாசம் மாசம் அக்கவுண்ட்ல காசு போட தானே செய்யறாரு. நீங்க பண்ற தப்புக்கு தேவையில்லாம காரணத்தை சொல்லாதீங்கம்மா. உங்களுக்குள்ள பணம் ஆசை வந்திருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. என்னமோ சம்பாதிச்சு நானே கொண்டு போக போற மாதிரி பேசுற. எல்லாம் உனக்கு தானே. பாத்தீங்களா, மறுபடியும் தேவையில்லாத காரணத்தை தான் நீங்க சொல்றீங்க. இந்த காசை நான் உங்ககிட்ட கேட்கலையேம்மா. உனக்கு என்னம்மா? நீ நல்லா சம்பாதிக்கிற, பேசதானே செய்வ. என்னம்மா நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? நீ நல்லா இருக்கிறது அம்மாவுக்கு சந்தோஷம்தான். அது போல நான் நல்லா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணும்ல. உங்களுக்கு நல்ல விதத்துல வருமானம் வந்தா சந்தோஷப்படலாம், தப்பான விதத்துல வந்தா நான் எப்படிமா சந்தோஷப்பட முடியும்? நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுமா, நான் மாத்திரம் கஷ்டப்படணுமா? என்னம்மா உங்க நியாயம்? அம்மா, இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நமக்குள்ள வீணா சண்டை வேண்டாம். தயவு செஞ்சு நீ நிப்பாட்டுமா. நான் பேசினாதான் உனக்கு பிடிக்காதே. என்னமோ போ. என்ன விஷயமா? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணே, வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நடுவுல வேற எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிட்டு. என்னென்ன யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது? அப்படி இல்லம்மா. எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது. அப்படி கேட்டா என்ன தப்பா நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். ஆனா நீங்களும் யோசிக்கிறீங்களே. நான் இத பத்தி யோசிக்கல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா நீங்களும் என்ன தப்பா நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களை பத்தி என்னோட பொண்ணு நிறைய சொல்லி இருக்கிறா. அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நான் நினைச்சேன். நான் உங்களை தப்பா நினைக்கல, தப்பாவும் புரிஞ்சுக்கல. நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பேசியும் புரியலையா என்ன? இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அதை எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தயக்கமா இருக்கு. தயங்காம கேளுங்க. ஏதாவது பண உதவி எதிர்பார்க்கறீங்களா? இதான் படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் சொல்ல வந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதனால அப்படி சொன்னேன். இத நீங்க உங்க பொண்ணுகிட்டயே கேட்டிருக்கலாமே. அவ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாளா என்ன? எல்லாரும் இப்படியே கேட்டா நான் என்னத்தை தான் செய்ய? இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அவ எனக்கு உதவி பண்ணுனா நான் ஏங்க உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? இப்படி மத்தவங்க கிட்ட
கையேந்தக்கூடிய நிலைமைக்கு என் பொண்ணு என்ன தள்ளிட்டா. ம். நான் உங்களை எதுவும் தப்பா சொல்லல, தப்பா நடிச்சுக்காதீங்க. என் சூழ்நிலைய சொன்னேன். நான் தான் சொன்னல உங்களை தப்பா நினைக்கலன்னு. சரி, நான் உங்களுக்கு இப்ப எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது எப்படிங்க நான் கேட்க முடியும்? கொடுக்க போறது நீங்க. உங்ககிட்ட போய் எனக்கு இவ்வளவு வேணும்னு நான் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, நேராவே என்கிட்ட சொல்லுங்க, சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். நான் இப்ப உங்களுக்கு எவ்வளவு தந்து உதவி பண்ணணும்? கோவப்படாதீங்க. என்னோட தேவை 10,000க்கும் மேல இருக்கு. அவ்வளவு தொகைய நான் உங்ககிட்ட கேட்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஒருவேளை இல்லைன்னு சொல்லிடுவாரோ? உங்ககிட்ட இல்லைன்னா வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அப்படி இல்ல, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் தர பாக்குறேன். அதானே, நம்ம பேசி காரியம் நடக்காம இருக்குமா என்ன? ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கையில காசு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். நீங்க திருப்பி தர வேண்டாம், 2 நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் கிளம்புறேன். சரிங்க, சரிங்க. வாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது என் பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போடுவா. என் பேரை கெடுக்குறீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்களான்னு என்கிட்ட வந்து சண்டை போடுவா. அதனால அவகிட்ட இத சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்லல, நீங்க கிளம்புங்க. ஆ. என்னப்பா, மீனாட்சி அக்கா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆமாமா. என்ன, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. செலவுக்கு கூட பணம் இல்ல, என் பொண்ணு கூட எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா ஜோதி. ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொன்னாங்களா? ஆமாமா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இதே விஷயத்தை தான் சுபி கிட்ட பேசி பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ம், என்ன ஜோதி சொல்ற? உண்மைப்பா, இவங்க இததான் வேலையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுக்கறாங்க. பாக்க எவ்வளவு பரிதாபமா என்கிட்ட வந்து பேசுனாங்க. என்ன பண்ண, இப்படி பேசியே நிறைய பேரை நம்ப வச்சிடுறாங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? நீங்க எதுவும் பணம் கொடுக்கலையே. சாச்சா, நான் கொடுக்கலமா. 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. சுதா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மாறலக்கா. நேத்து கூட என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. உன்கிட்டயா? ஆமாக்கா, நீங்க எங்க அம்மாவை பார்த்து அட்வைஸ் பண்ணீங்கல்ல, நான் சொல்லிதான் நீங்க என் அம்மா கிட்ட பேசுனீங்கன்னு என்கிட்ட வந்து ஒரே சண்டை. அப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டேன்க்கா. சுதா, உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல வந்த விஷயத்த நீயே சொல்லிடுமா. என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. சில காரியத்துல ஆண்டவர் மனுஷங்களை வச்சு சொல்லி பாப்பாரு. அப்பவும் அவங்க கேக்கலனா ஆபத்துல சிக்க வச்சிருவாரு. எனக்கு என்னமோ உங்க அம்மா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு தான் தோணுது. நான் போய் சொன்னா மறுபடியும் அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்னு தான் கேட்பாங்க. நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு சுதா, இந்த காரியத்தை நீ விடலனா பெரிய ஆபத்துல மாட்டிக்குவீங்கம்மா அப்படின்னு போய் சொல்லு. நான் சொன்னா கேப்பாங்களான்னு தெரியலையேக்கா. நீ சொல்லி பாரு, கேக்குறாங்களான்னு பாப்போம். கேட்டா அது அவங்களுக்கு தாமா நல்லது. ம். எனக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். 25,000-மா? ஆமா, வட்டி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரம்.
எவ்வளவு வட்டினாலும் தாரேன்னு சொல்றானே, என்ன பண்ண? இதை விடக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன். இருக்கு நிறைய இருக்கு, நானே தாரேன். ஆனா நான் கேக்குற வட்டியை ஒழுங்கா கொடுத்துடணும். அதெல்லாம் கரெக்டா வந்துடும். வட்டி தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறீங்க. நீங்க கேட்ட உடனே பெரிய தொகையை கொடுக்கறேன்ல, அப்ப வட்டியும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரிங்க, நான் வரேன். என்னம்மா, இன்னைக்கு எங்கும் வெளியில போலையா? வீட்லயே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வெளிய போகவே பயமா இருக்கு சுதா. ஏமா, என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 25,000 கொடுத்தேன். வாங்கினவன் வட்டியும் தரல, அசலையும் கட்டல. பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இதுதானே அன்னைக்கு ஜோதி அக்கா சொன்னாங்க. சில காரியத்துல ஆண்டவர் மனுஷங்களை வச்சு சொல்லி பாப்பாரு. அப்பவும் அவங்க கேட்கலன்னா ஆபத்துல சிக்க வச்சிருவாரு. எனக்கு என்னமோ உங்க அம்மா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு தான் தோணுது. நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருந்தேன். இப்ப அவர் என்கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடாம வேற என்ன செய்வாங்க? என்னமோ நீங்களே பாத்துக்கோங்க. ஆ, ஆ, ஆ. என்ன மீனாட்சி, என்கிட்ட வாங்கின காசை எப்ப தருவ? இன்னும் 2 நாள்ல தந்துருவேன். என்னது 2 நாளா? இப்படியே தான் நீ ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல நிப்பேன்.